நண்பர்களுக்கு வணக்கம். ஈரான் போர் கிட்டத்தட்ட வந்துருச்சு அப்படிங்கிறதான் இப்போதைக்கு தகவல். என்னன்னா, என்னென்ன விஷயங்கள் அவசரமா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதெல்லாம் ஓவராலா பார்க்கும்போது, எனி டைம் அமெரிக்கா ஈரான் மேல தாக்குதல் நடத்திடலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு பரபரப்பான சம்பவம் இருக்கு. அதை பத்தி இப்போ பேச போறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது சினிமா, உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்பு வெறுப்பு இல்லாமல், சார்பு இல்லாமல் தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்கள் ஆதரவு லைக் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்ப என்னென்ன விஷயங்கள் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அது 1 2 3 4 அப்படின்னு பார்த்தோம்னா என்ன செய்வாங்க இப்போ சிரியால இருக்கக்கூடிய ஒரு பேஸ்ல இருந்து கம்ப்ளீட்டா அவங்க அமெரிக்காவோட ட்ரூப்ஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ட்ரக்கு, அதுல இருந்து ஆட்களா இருக்கட்டும், அவங்களோட மிஷினரியா இருக்கட்டும், எல்லாத்தையும் அவங்க ஆயுதங்கள் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போயிட்டே இருக்காங்க. அது இப்ப எங்க போய்கிட்டு இருக்கு? சிரியால இருந்து அப்படியே பார்டரை கிராஸ் பண்ணி ஈராக்கு போகுது. ஈராக்ல இருந்து அங்க தாக்க போறாங்கன்னா, ஈராக் ஆல்ரெடி அமெரிக்காவுக்கு எதிரான மனநிலையில இருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, எங்களுடைய இடத்தை ஈரானுக்கு எதிராக பயன்படுத்தக்கூட ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஈராக்கு கொண்டு போயிட்டு அங்கிருந்து அவங்க அமெரிக்கா கொண்டு போறாங்களே, மெடிட்டரேனியன் சி அந்த ரூட்ல எங்கேயாவது அமெரிக்கா கொண்டு போற என்னன்னு தெரியல. ஆனா சிரியாங்கிறது ஒரு முக்கியமான ஒரு நாடு. என்ன சொல்றதுன்னா, இப்போ அமெரிக்காவுக்கு ஆதரவான ஆளுதான் அங்க ஆட்சியில் இருக்காரு. ஒரு 7 8 குழுக்கள் மாத்தி மாத்தி அங்க இருக்காங்க. ஒரு மாதிரி கூறு போட்டு வச்சுட்டு இருக்காங்க. ஆனாலும் இப்போ உலக அளவுல அதிகாரத்துல அது எப்படின்னா, நம்ம அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரத்தோட இருக்கிறது அமெரிக்காவோட கையாள். ஆனா அந்த அமெரிக்க கையா இருக்கக்கூடிய சிரியால இருந்து ஏற்கனவே நிறைய காலி பண்ணிட்டாங்க. இப்போ கடைசியா இன்னும் ஒரு பெரிய ஒரு பேஸ்ல இருந்து காலி பண்ணியிருக்காங்க. இப்போ அது என்ன பேஸ்னா, கஸ்ராக் பேஸ் அப்படின்னு பேரு. அந்த பேர் பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு இதுக்காக சொல்றதான். இப்போ கஸ்ராக் பேஸ், ஹசாம் ஏதோ ஒரு ப்ராவின்ஸ்ல இருந்து அந்த பேஸ்ல இருந்து எல்லா ஆயுதங்களையும் எடுத்து மூவ் பண்றாங்க. அந்த வீடியோ எல்லாம் பார்த்தோம்னா, நம்ம வீடியோ இப்ப போட முடியுமா என்னன்னு தெரியல. பார்த்தோம்னா அங்க நம்பர் 1 அந்த தளத்துல இருந்து எல்லாத்தையும் எடுத்து காலி பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு பாத்தீங்கன்னா 25ஆம் தேதி, இன்னைக்கு 23 அப்படின்னா 25ஆம் தேதி நம்ம பிரதமர் இஸ்ரேலுக்கு போறாரு. அதுக்குள்ள இன்னைக்கு என்ன ஒரு வார்னிங் வந்திருக்கு அப்படின்னா, நம்மளுடைய எம்பசி இந்தியன் கவர்மெண்ட் எம்பசி மூலமா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஈரான் இருக்கக்கூடிய இந்தியன் அவங்க இந்தியன் பொதுவா யார் ஒரு நாட்டுக்கு விசிட் பண்ணுவாங்க? நம்பர் 1 படிக்கிறதுக்கு போயிருப்பாங்க. நம்பர் 2 இந்த மாதிரி புனித பயணம். ஏன்னா இப்ப ஈரான்ல ஒரு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அது போக மற்ற முக்கியமான அந்த முகமது நபி காலத்துக்கு அப்புறம் உள்ளவங்களும் அவங்களும் முக்கியமான ஆட்களோட அங்க கல்லறை, அப்புறம் பள்ளிவாசல் அப்படின்னு சொல்லி முக்கியமான இது இருக்கியா. இப்போ ரம்ஜான் மாசம் வேற, இந்த டயத்தையும் சேர்த்து ஒரு அதிகமான பில்கிரிமேஜ் அங்க ஒரு விசிட் போவாங்க. ஆக்சுவலா இப்போ புனித பயணம் நிறைய பேர் மேற்கொண்டிருப்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் புனித பயணம் மேற்கொள்றவங்க, அது இல்லாம இந்த மாதிரி பிசினஸ் பண்றதுக்காக அங்க போய் எப்படின்னா, என்னதான் நீங்க உலக அளவுல அங்க பொருளாதார தடை இருந்தா கூட உள்ளுக்குள்ளேயே அக்கம் பக்கத்துல ஏதாவது வாங்கி விற்கிறதுக்கு, இது பண்றதுக்கு அப்படின்னு ஒரு கோஷ்டி நம்ம இந்தியால இருந்து அங்க போயிருக்காங்க. லட்சக்கணக்கான பேர் இந்தியன்ஸ் அங்க இருக்காங்க. அது இல்லாம இவங்க ஜஸ்ட் அங்க போனா அந்த பழைய பாரசீக மண் எப்படி இருக்கு அப்படின்னு, என்ன ஒரு கஷ்டமான சூழல், என்ன ஒரு போர் நடக்கிறதா கூட சிலருக்கு என்னன்னா ஒரு துணிச்சல் வரும். நம்ம அந்த நேரத்துல ஒரு விசிட் போய் பார்க்கணும், அந்த மக்கள் எப்படி இருக்காங்க. அந்த மாதிரி நமக்கு தமிழ் ட்ரெக்கர்ஸ் மாதிரி சில ஆட்கள்லாம் உலக அளவுல சுத்திட்டே இருக்காங்க. அது மாதிரி விசிட் போறவங்க, அதாவது நமக்கு துபாய்க்கு ஜாலியா போறோங்கிறத தாண்டி ஈரானுக்கு போய் இப்போ அந்த சூழல் எப்படி இருக்கு, அங்க பழைய நாகரிகம் இருந்த இடம் எப்படி இருக்கு பாக்குறதுக்கு விசிட் போற ஆட்கள் நிறைய உண்டு. ஸோ லட்சக்கணக்கான பேர் அங்க இருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னா, இம்மீடியட்டா ஈரான காலி பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டிரான்ஸ்போர்ட் கிடைக்குதோ உடனே நீங்க உங்களுக்கு ரோடு டிரான்ஸ்போர்ட்டா அல்லது கமர்ஷியல் பிளைட்டோ, எந்த பிளைட் எந்த நாட்டுக்கு போனாலும் போய் திரும்பி வந்துருங்க. அப்புறம் நீங்க ஏதாவது உங்களுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னா இமிடியட்டா கையில பாஸ்போர்ட், ஐடி கார்டு, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து நீங்க எம்பசில போய் காமிங்க. அவங்க உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க அப்படின்னு இப்போ அவசர செய்தியா
அனுப்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஐ திங்க் ஜனவரி 14 நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு அவசர செய்தி அந்த டைம்ல தான் போர் இந்த மாதிரி மூன்றுச்சு வந்துரும் வந்தது. அதுக்கு அடுத்து இப்போ திரும்ப இந்தியன் எம்பசி இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் ஆள் வந்து லெட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. இந்தியன் எம்பசி மட்டுமா, போலந்து, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இவங்க எல்லாரும் அவங்கவுங்க நாட்டு மக்களை அவங்கவுங்க நாடுகளுக்கோ வேற வேற நாடுகளுக்கோ ஈரானை விட்டு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதை குறிக்கிற சிக்னல் அப்படின்னா, அமெரிக்கா என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நாங்க சும்மா விடமாட்டோம், இந்த பேச்சுவார்த்தை இழுத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க வேணுமே டிலே பண்றாங்க, அவங்களுடைய டிராப்ல விழுறதுக்கு அமெரிக்கா தயாரா இல்லை, அதனால நாங்க லிமிட்டட் ஸ்ட்ரைக்கு ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லிமிட்டட் ஸ்ட்ரைக்னா அவங்க வந்து மிகப்பெரிய அளவுக்கு குண்டெல்லாம் போட்டு B2 பாம்பர்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல, பண்ணலாம். ஆனா அணு ஆயுதத்தை பயன்படுத்துவாங்களா அப்படின்னு தெரியல. என்னன்னா இவங்க வந்து லிமிட்டட் ஸ்ட்ரைக்னா என்ன பண்ண போறாங்க, ஒருவேளை இதுக்கு முன்னாடி இஸ்ரேல் வந்து ஒரு 12 நாள் போர்ல இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 100க்கும் மேற்பட்ட ஈரானோட இடங்கள்ல ஓகே ஒரு 27 மொத்தம் 31 மாகாணங்கள் இருக்கு. அப்ப இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாடு மாகாணம் மாதிரி அங்க வந்து மொத்தம் 31 மாகாணம் இருக்கு. அதுல 27 மாகாணங்கள்ல அவங்க 1400 இடங்கள்ல எக்கச்சக்கமா இந்த F-15, F-16, F-35, 22 இந்த மாதிரி ஃபைட்டர் ஜெட்டை வச்சு எக்கச்சக்கமா குண்டுமலை பொழிஞ்சாங்க அங்க இஸ்ரேல். அதுக்கப்புறம் முத்தாய்ப்பா கடைசியா வந்தது அமெரிக்காவோட B2 பாம்பர்ஸ். அது வந்து GBU-57 அந்த பங்கர் பஸ்டரை 3 இடத்துலயும் போட்டாங்க. மொத்தம் வந்து ஐ திங்க் ஒரு 14 அதை வந்து இப்ப இங்க என்ன சொன்னாங்கன்னா, நட்டான்ஸ், பர்டோ அண்ட் இஸ்பஹான் 3 இடத்துலயும் போட்டாங்க. அந்த இது ஏற்கனவே நம்ம அதை பத்தி நிறைய பேசியிருக்கோம். கிட்டத்தட்ட 200ல இருந்து 220 அடி கீழே வரைக்கும் போய் ஒரு ஹார்டா இருக்கிற இடங்களை பூரா வந்து தொலைச்சிக்கிட்டு போகும். அப்படி போயிட்டே இருக்கும், எந்த இடத்துல வந்து எம்டியா இருக்கும் ஹார்டு, அது ஒரு மாதிரி ஹாலோவா. என்ன கணக்குன்னா, கீழே ஒரு 200 அடிக்கு கீழே அவங்க அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டி வச்சிருந்தாங்கன்னா, போடுறது எம்டியா இருந்துச்சுன்னா அது ட்ரிகர் ஆகி உள்ள வெடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து செட்டப்ல பங்கர் பஸ்ட். அதை வந்து உண்மையிலேயே வந்து அடிச்சாங்க. அடிச்சதுக்கு அப்புறமும் அமைதியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப ஈரானை கன்வியூ பண்றாங்க. அப்ப என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அப்ப இதுல ஈரான் புத்திசாலியா அல்லது அமெரிக்கா வந்து கோட்டை விட்டாங்களா அல்லது 2 பேரும் பேசி வச்சுட்டு பண்ணாங்களா எதுவுமே தெரியாது. ஆனா B2 பாம்பர்ஸ் வந்தது, பங்கர் பஸ்ட் அடிச்சது, இதெல்லாம் தெரியுது. இப்போ அதே மாதிரி பங்கர் பஸ்ட் எல்லாம் வச்சு அடிக்க போறாங்களா அல்லது லிமிட்டட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது அமெரிக்கா இப்போ வந்து இஸ்ரேல் இதுல ஒரு மாதிரி இந்த போர்ல உள்ள இன்வால்வ் ஆகுதா என்னன்னு தெரியாது, ஈடுபடுதல் தெரியாது. அதே நேரத்துல அமெரிக்கா அடிக்க போகுது. அது இன்னைக்கு நைட்டா, நாளைக்கா, நாளைக்கு மறுநாளா அப்படிங்கிறது தெரியல. ஆனா எனி டைம் அடிக்கலாம், அல்லது ஒருவேளை ஒரு 4-5 நாள் கழிச்சு அடிக்க போறாங்களா அப்படின்னு தெரியல. ஆனா அமெரிக்கா அங்க போர் ஆரம்பிக்கிறதுக்கு, அது லிமிட்டட் ஸ்ட்ரைக், ஒரு ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு அளவான போர் அப்படின்னு அமெரிக்கா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சொன்னதுனால அப்போ போர் கிட்டத்தட்ட வந்துருச்சு. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நேத்து ரஷ்யா, இது ஏற்கனவே ரஷ்யால இருந்து புதுசா ஒரு கப்பல் வேற வந்துகிட்டு இருக்கு, ஓகே, போர் கப்பல். ஏன்னா இது வந்து அவங்களோட USS ஆபரகங்கள்லாம் இடையில பூந்து வருது. இன்னொரு பக்கம் பார்த்தா J-20 சைனால இருந்து, அது வந்து இந்த ஃபைட்டர் ஜெட் எப்படின்னா F-35 எப்படி இருக்கோ அதுக்கு சற்றும் குறையாத ஈக்குவலான பயங்கரமான பவர்ஃபுல் ஃபைட்டர் ஜெட் இங்க வந்து இறங்கியிருக்கு ஈரான்ல. ஸோ சைனா வந்து இதை காப்பாற்றி ஆகணும்னு ரொம்ப இறங்கி பண்ணிட்டாங்களா. அது போக எத்தனை குண்டு வந்தாலும் என்ன மாதிரி ஸ்டெல்த்து, அதாவது F-35 ஸ்டெல்த்தை கண்டுபிடிக்கிற அளவுக்கு ரேடார சைனா இங்க ஈரான்ல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஈரானை பாதுகாத்தே தீரணும் அப்படின்ற இடத்துல சைனா நிற்கிறாங்க. ஈரானை வந்து அடிச்சே தீரணும் அப்படிங்கிற இடத்துல அமெரிக்காவும் இஸ்ரேலும் இருக்காங்க. ஸோ இதுல மக்கள் அங்க ஈரானா இருக்கட்டும், இல்லை இந்த பக்கம் வந்து இஸ்ரேல் மக்கள் அந்த நாட்டோட அரசு மேல எப்படின்னா நெதன்யாகுவா இருக்கட்டும், அந்த பிரசிடண்டா இருக்கட்டும், IDF சீஃபா இருக்கட்டும், எல்லார் மேலேயும் கொள்ளக்காலில் இருக்காங்க யூதர்கள். ஆனா எங்களை வச்சு நீ வந்து இப்படி பணம் பண்ணிதான், நான் வந்து ஓகே எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குற, நீ ஆட்சி பண்ற, எல்லாம் ஓகே தான். அதே நேரத்துல நீ வந்து இப்போ போர்னு ஆரம்பிச்சாச்சுன்னா நாங்க வந்து கூண்டோடு எல்லாம் காலியாயிருவோமே அப்படின்னு எல்லாம் பயந்து போய் கிடக்காங்க. ஏன்னா
இஸ்ரேல் வந்து சின்ன நாடு, சின்ன இடம். இஸ்ரேலோட நிலப்பரப்பு எவ்வளவோ அதுல இருந்து கிட்டத்தட்ட 73 மடங்கு பெருசு ஈரான். ஈரான் எவ்வளவுதான் அடிப்பீங்க, அடிச்சு அவங்க அதை விட தாண்டி இப்போ அமெரிக்கா வந்து லேசா ஒரு இதை ஆரம்பிக்க வச்சுக்கணும். உதாரணத்துக்கு அப்படி ஆரம்பிச்சதுன்னா எல்லா இடத்துல இருந்தும் ஈரான்ல இருந்ததுன்னா இங்க இருந்து ஃபாஸ்ட் போட்டு தனியா ரெடியா இருக்கு. அது போக 2000 மிசைல், 2000 மிசைல் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஒவ்வொரு மிசைலும் வந்து பல மில்லியன் டாலர் வேல்யூ உள்ளது. அதுக்கு தலையில வந்து பயங்கரமா ஒரு ஹெவியா அதோட வார்ஹெட்டோட அளவெல்லாம் ஒன்னொன்னு ஒரு ஒரு டைப்ல ஹெவியா இருக்கு. அதுல இங்க வந்து இவனோட கத்தாரோட ஏர்பேஸா இருக்கட்டும், ஜோர்டான் ரொம்ப முக்கியமா இப்ப பேசிட்டு இருக்கும்போது முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு இந்த சேட்டலைட் இமேஜ் அதுல சேட்டலைட்டோட இருக்கு, அது வந்து லீக் ஆயிருக்கு. என்னன்னா இங்க ஜோர்டான்ல இவங்களோட யூஎஸோட ஃபைட்டர் ஜெட்டு 66 ஃபைட்டர் ஜெட்டு அது எந்தெந்த பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கிறத கரெக்டா இந்த இடத்துல இது இங்க இருக்கு, இது இங்க இருக்கு, இது இங்க இருக்குன்னு அப்படி கோடு போட்ட மாதிரி ஒரு மேப் விரிச்சு வைக்கிற மாதிரி அவ்வளோ டீட்டெயில் வந்து இங்க லீக் ஆயிருக்கு. அது ஈரான் கையில இருக்கு. லீக் ஆனது நேரடியாக ஈரானுக்கு கிடைச்சதா அல்லது சைனா வந்து அதை எடுத்து இங்க கொடுத்தாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இப்ப சைனா வந்து ஒரு முக்கியமான ரோல் இங்க வந்து பிளே பண்ணுது அப்படிங்கிறது. ஸோ இப்ப என்னன்னா ஈரான் அமெரிக்காவை அடிக்கிறது, அமெரிக்கா இப்ப நேரடியாக அமெரிக்காவை போய் தாக்குமான்னு தெரியாது. அதே நேரத்துல அமெரிக்காவோட பேசஸ் ஒரு 8 பேஸ் அங்க இருக்கு. அந்த பேசஸ் அது இல்லாம அங்க இருக்க ரெண்டு மேஜர் கப்பல், அப்புறம் பக்கத்துல இருக்கக்கூடிய சப்போர்ட் கப்பல்கள் அதை அடிக்க, அதுக்கப்புறம் இவங்களுக்கான ப்ராக்சி, அமெரிக்காவோட ப்ராக்சி வந்து இஸ்ரேல் வந்து அடிச்சு குமிச்சிருவாங்க. அப்படி குமிச்சாங்கன்னா இப்ப ஆரம்பிச்சா நான் வந்து லிமிடெட் ஸ்ட்ரைக்கு நான் லேசா வந்து உன்னைய 2 தட்டு தட்டுறோம், நீ வந்து என்ன 2 தட்டு தட்டு அப்படியே முடிச்சுட்டு நம்ம சமாதானமா போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அளவுல அவங்க ஒரு ஸ்ட்ரைக்கு, சின்ன அளவுல பதிலுக்கு ஈரான் ஒரு ஸ்ட்ரைக்கு, அது மாதிரி பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு போக போறாங்களான்னு தெரியாது. ஆனா திரும்ப திரும்ப அமெரிக்கா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, லிமிடெட் ஸ்ட்ரைக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணும்போது முன்ன மாதிரி இங்க ஈரான் ஓகே நீங்க வந்து லேசா ஒரு 10 பிளைட்ல வந்து இங்க ஒரு 100 குண்டை போடுங்க, நாங்க வந்து உங்க கப்பலோ சின்ன கப்பலை வந்து பேருக்கு தாக்குறோம். அப்புறம் உங்களுடைய இதுல கத்தார்ல இருக்கிற பேசா இருக்கட்டும், அல்லுடைய பேசா இருக்கட்டும், இல்ல இங்க ஜோர்டான்ல இருக்கிற பேசா இருக்கட்டும், மத்த இருக்கிற சுற்றி உள்ள பேச எல்லாத்தையும் அங்கங்க லேசா வந்து ஒரு குண்டுல ட்ரோன் எல்லாம் அனுப்பிச்சு விடுறோம். அனுப்பிச்சுட்டு ஓகே நீ அடிச்சா நான் அடிச்சு சரியா போச்சு அப்படின்னு கப்பலை திருப்பி கொண்டு போயிரு அப்படின்னு ஒருவேளை மறைமுகமா ஏதாவது பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கான்னு தெரியல. என்ன காரணம் அப்படின்னா இந்த 2 கப்பலை வந்து நிறுத்தினது ரொம்ப மிகப்பெரிய விஷயம். இது மாதிரி முன்னாடி பண்ணதில்லை. இதுக்கு முன்னாடி வந்து அமெரிக்கா அப்படி பண்ணதில்லை. அந்த அளவுக்கு வந்து நிறுத்திருக்காங்கன்னா அந்த அமெரிக்காவோட செனட் சபை காங்கிரஸ்ல இவர் வந்து ட்ரம்ப் பதில் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல என்ன பேசியிருக்காங்க, என்ன பண்ண போறாங்க தெரியல. ஆனா இம்மிடியட்டா எனி டைம் அங்க போர் ஆரம்பம். அப்போ அதுக்கப்புறம் இவர் வந்து அயத்துல்லா கமேனி அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. அவர் பேசுறது வந்து இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்காங்க. ஒரு ஏஐ டூல் மூலமா இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. அவர் என்னன்னா, நாங்க அமெரிக்காவுக்கு பயந்து பின்வாங்க தயாரா இல்லை, எங்களை நீங்க தாக்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த போர் முடிவில்லாத போரா மாறும் அப்படின்னு டீட்டெயில பேசியிருக்கிறாரு. அது வந்து கேட்டோம்னா ஈரான் வந்து ரொம்ப சாதாரணமா இல்லை அப்படின்ற அளவுக்கு நமக்கு வந்து புரியுது. ஸோ இதுல எப்படி பார்த்தாலும் ஒரு சின்னதா இப்படி யோசிச்சோம்னா அங்க அமெரிக்கா அவங்களுடைய யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம்ல இருந்து F-35 ஒரு 10 F-35 சல்லுன்னு கிளம்பி வருது. ஆனா அங்கங்க குண்டை போடுறாங்க அப்படின்னா இவங்க உடனே வந்து ஒரு ட்ரோன் ஒரு பக்கம் 20,000 ட்ரோன் தயாரா இருக்கா சொல்றாங்க. இவங்க கையில வந்து 80,000 ட்ரோன் ஆல்ரெடி மேனுஃபேக்சர் பண்ணி வச்சிருக்காங்கன்றாங்க. ஏன்னா ட்ரோன்ல வந்து பல வெரைட்டிஸ் இருக்கு, சிறுசு பெருசு மீடியம் பெருசுன்னு பெரிய வெரைட்டி இருக்கு. ஸோ அதுல வந்து கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் போய் தாக்கக்கூடிய, அதாவது எப்படின்னா ஆள் இல்லாத ட்ரோன்ஸ் எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க. அப்போ முதல்ல ட்ரோன் எல்லாம் அனுப்பிச்சு விட்டு அதெல்லாம் சொல்லி அந்த ட்ரோனை வந்து அடிச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு அவன் ஏர்கிராஃப்ட் அது எல்லாத்தையுமே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதுல இருக்கக்கூடிய அந்த மொத்த ராக்கெட்டையும் மொத்த மிசைலையும் காலியாக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க மிசைல் அனுப்பிச்சாங்கன்னா என்ன நடக்கும், அவ்வளவுதான், அங்க தரமட்டமாயிரும் அப்படிங்கிற ஒரு சூழல்.
அதனால இவர் கமேனி அவர் சொன்ன அந்த ஸ்பீச் அதெல்லாம் கேட்டோம்னா இப்போ நடக்க போறது வாழ்வா சாவா யுத்தம். அது யாருக்கு? அமெரிக்காவுக்கும் வாழ்வா சாவா, ஈரானுக்கும் வாழ்வா சாவா, இஸ்ரேலுக்கு வந்து சாவு மட்டும்தான் அப்படிங்கிறதான் இன்னைக்கு இப்ப இருக்கிற இந்த இதோட தகவல். அடுத்து என்ன நடக்க போகுது? இப்ப ஒருவேளை இன்னைக்கு நைட்டு ஏதாவது வந்து தகவல் வந்தா அதையும் வந்து உங்கள்கிட்ட பகிர்றோம். அடுத்து ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.